நாம் மனிதர்களாக இருப்பதற்கு என்ன அடையாளம்? ஏன் மனிதனாக இருக்கணும் அப்படின்னா, பிறவிகள் நம்ம 7 பிறவியுமே மனிதனாக பிறக்கிறது இல்லைங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, செடி கொடி மண் மலர் புழு பூச்சி வண்டு இந்த மாதிரி ஒரு பிறவிகள் இருக்குதுங்க. அதில் ஒரு பிறவி தாங்க மனித பிறவி. அது பாவம் செய்திருந்தால் மட்டுமே இந்த மனித பிறவிகளாக பிறந்து நம்மளோட அந்த கர்மாவில் தீர்த்துக்கிற அமைப்புகளாக இருக்குங்களாமா. இது ஒரு பார்த்திங்கன்னா, ஆன்மீகத்தில் மிக சிறந்த விடை இதற்கு வந்து உண்டுங்க. எவன் ஒருவன் பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி அந்த துன்பத்தை நீக்குவதற்கு முயல்கிறானோ அவன்தான் உத்தமன் என்றும் சொல்கிறதுங்க. ஆன்மீகம் டால்ஸ்டாய் இதை வேறு விதமாக சொல்கிறார். உங்கள் வலியை நீங்கள் உணர்ந்தால் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தங்க. பிறர் படும் வலியை நீங்கள் உணர முடிந்தால் மனிதனாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தங்களாமா. அப்போ உங்கள் வலியை விட பிறர் வலியை போக்கி வாழ்ந்தீங்கன்னா ஸோ உங்கள் வலி பிரமாதமான வழியாக மாறிக்குங்க. அது உங்கள் பிள்ளை சந்ததிகளுக்கும் அது மாதிரி அற்புதமான ஒரு வாழ்க்கைகளை அமைச்சு கொடுக்குங்களாமா. ஸோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.